வெல்கம் பேக் டு ஆபித் ஆரியன் சேனலுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் குக்கிங்கில் சிம்பிளாக மஷ்ரூம் டிக்கா எப்படி பண்ணலாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ்ஸுங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய்யும் கடலை மாவும் போட்டு நல்லா கலந்து விடுங்க, இந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ரொம்ப கறிக்க வேண்டாம், இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் வரும்போது ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தயிர் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்திங்கன்னா அந்த கடல் மாவோட சேர்த்து பேஸ்ட்டு அதை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடி ஒரு 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேணால் கலருக்காக மறுபடியும் வேணால் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்திங்குவாங்க இல்லைங்களா, அதை நல்லா பொடி பண்ணி ஒரு ஒரு அரை ஸ்பூன் அப்படி போட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் ஒரு ஸ்பூன் முதல் தப்பு இல்லை, கலந்து இதே மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டோடய சேர்த்து மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு கப் அப்படியே அந்த ஒரு பாக்ஸ் மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. 1.5 தக்காளி, ஒரு கொஞ்சம் கேஷ்யூ எடுத்து நல்லா அரைச்சி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதாங்க இனி குக் பண்ணிட வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றுங்க, ஜீரகம் போடுங்க, வேறு எதுவுமே கிடையாது, வெறும் ஜீரகம் போடுங்க. ஒரு ஸ்பூன் போடுங்க, ஒரு டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் அரை வெங்காயம் போதும். அந்த வெங்காயத்தை நல்லா இந்த பொடியாக அடித்து அதுவும் வந்து கலக்கி விடுங்க, நல்லா கறி ஆகிற மாதிரி ஆகட்டும். இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் கேஷ்யூ போட்டு அந்த பேஸ்ட் வச்சு இப்போ இந்த இதோட கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதில் அந்த பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் மசாலா எடுத்து வச்சுங்க பார்த்திங்களா, அதை எடுத்து இப்போ இதோட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கும்போது இன்னும் வேணால் எக்ஸ்ட்ரா மிளகாய் பொடி, அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போடுங்க. உப்பு, தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். See you, bye bye, take care.